இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடம் தெய்வீகமான இடம், அதனால தானே சாமி சிலை இங்க கிடைச்சிருக்கு. இதான் கோயில் கட்ட சரியான இடம். அந்த அம்மனே கோயில் இங்கதான் கட்டணும்னு அடையாளம் கட்டியிருக்கு. நாம உடனே கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். சரிங்க, அப்படியே பண்ணிடுவோம். அம்மா இங்க தானே இருக்காங்க, அவங்க கிட்டயே சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. உடனே கோயில் கட்ட முடியாது, அது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னம்மா சிக்கல்? ஒண்ணு இல்லையா, நான் இந்த இடத்த தான் கோவில் கட்டுறதுக்கு உங்களுக்கு எழுதி தரதா இருந்தேன். ஆனா நான் அப்படி எழுதி கொடுக்கணும்னா என் மருமக இந்த ஊர் தலைவி சாமுண்டீஸ்வரி அந்த பத்திரத்துல கையெழுத்து போடணும். அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க போடலைன்னா கோயிலுக்கு இந்த இடத்த எழுதி கொடுக்க முடியாதுயா. அதான் சிக்கலா இருக்கு. கவலைப்படாதீங்க, ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க. அவளை சம்மதிக்க வைக்கணும்னா நீங்க எல்லாரும் போய் கேட்டா அவ மறுப்பு சொல்ல மாட்டா. நாங்க போய் கேட்கணுமா? என்னமா சொல்றீங்க? நீங்களா தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டு தலைவராக்குனீங்க. இப்ப இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நீங்க எல்லாம் சேர்ந்து போய் தான் அவங்களுக்கு கேட்கணும். நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி கேளுங்க, கண்டிப்பா அவங்க போடுவாங்க. இந்த கோயிலுக்கு நிலம் கிடைக்கிறது இப்போ உங்க எல்லார் கையிலும் தான் இருக்கு. தம்பி சொல்றது சரிதான். நாம தானே ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சோம். அப்ப நாம தான் அவங்க கிட்ட போய் பேசணும். நமக்காக இந்த ஊருக்காக அவங்க பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டாங்களா என்ன? நாம சொன்னா கண்டிப்பா போடுவாங்க. வாங்க எல்லாரும் போய் சாமுண்டீஸ்வரி அம்மாட்ட கேட்போம். வாங்க பா, இந்த சிலை எடுத்துட்டு போய் கோயில்ல வைப்பா. சரிங்க. எடுத்துட்டு போ. வாங்கப்பா போலாம். பத்திரமா எடுத்துட்டு போப்பா. போய் அந்த அம்மாட்ட பேசலாம். வாங்க பேசுவோம். வாங்க. அது கொண்டு போப்பா. வாங்க போலாம். அம்மா கிட்டே போய் கேட்போம் வாங்க.